இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். அகழாய்வு அனுமதி, விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி. கீழடியில் 11வது கட்டம் ஆதிச்சனூர், நாகப்பட்டினம் உட்பட 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி செய்ய மத்திய தொல்லியல் துறையிடம் தமிழக தொல்லியல் துறை சார்பில் ஒப்புதல் வேண்டி கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. 8 இடங்களிலும் தமிழக தொல்லியல் துறை அகழாய்வு நடத்துவதற்கு மத்திய தொல்லியல் துறை தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொடர் அழுத்தத்தாலும் கடிதங்களாலும் கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வதற்கான மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றுள்ளோம். பல மாதங்கள் தாமதத்துக்கு பின் நமது விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி இது. அடுத்த மத்திய பாரதிய ஜனதா அரசு வெளியிடாமல் நிறுத்தி வைத்திருக்கும் கீழடி ஆய்வறிக்கையையும் வெளியிட வைப்போம் என தெரிவித்துள்ளார். அரசு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லை, மகனை பறிகொடுத்த தாய் கதறல், சிபிஆர் பண்ண தெரியல, பொங்கிய அண்ணாமலை. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கண்ணனூர் ஊராட்சியை சேர்ந்தவர் செல்வராஜ், வயது 34. இவரது மனைவி திவ்யா. இருவரும் கூலி வேலை செய்கின்றனர். இவர்களது மகன் பிரஜன், வயது 4. துறையூரில் உள்ள தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்தார். கடந்த சனிக்கிழமை காய்ச்சல், சளியால் சிறுவன் அவதிப்பட்டான். மூச்சு திணறல் ஏற்பட்டதால் கண்ணனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பெற்றோர் அழைத்து சென்றனர். அங்கு டாக்டர், நர்ஸ் இருவருமே இல்லை, மருத்துவ உதவியாளர் மட்டுமே இருந்துள்ளார். பெற்றோர் சொந்த வாகனத்தின் மூலம் துறையூர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே சிறுவன் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். கதறி அழுத பெற்றோர் மகன் உடலுடன் ஊர் திரும்பினர். உடல் அடக்கமும் நடந்து முடிந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கண்ணனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாத காரணத்தால் மருத்துவ உதவி கிடைக்காமல் 4.5 வயது சிறுவன் பிரஜன் உயிரிழந்த செய்தி மனதை உலுக்குகிறது. கடந்த 14ஆம் தேதி சிறுவன் பிரஜனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் பெற்றோர்கள் கண்ணனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றபோது மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் பணியில் இல்லாமல் முதலுதவி கூட கிடைக்காமல் சிறுவன் உயிரிழக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டிற்கே மருத்துவ தலைநகரமாக விளங்கிய தமிழகம் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அடிப்படை சுகாதார வசதிகள் கூட இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அரசு பணி நியமனம், பணி மாற்றம் என ஒவ்வொரு துறையிலும் லஞ்சம், ஊழல் தலைவிரித்தாடுகிறது. மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றவே அரசு பணிகள் என்பதை விட்டுவிட்டு அரசு பணி நியமனங்களில் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்ற போக்கில் திமுக அமைச்சர்கள் செயல்படுவதன் விளைவாக சுகாதாரத்துறையில் தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் தாங்கள் பணம் சம்பாதிக்க தமிழக சுகாதார கட்டமைப்பையே சீரழித்திருக்கிறது திமுக அரசு. உயிரிழந்த சிறுவன் பிரஜன் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். இந்த சம்பவத்திற்கு காரணமான அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் 24 மணி நேரமும் மருத்துவ சேவையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். செந்தில் பாலாஜியிடம் 6 மணி நேரம் விசாரணை. கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு விசாரணைக்காக தவிக தலைவர் விஜய் டெல்லியில் சிபிஐ தலைமை அலுவலகத்தில் நேற்று முன்தினம் 3வது முறையாக ஆஜராகி விளக்கம் அளித்தார். இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் திமுக கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜிக்கும் சிபிஐ நோட்டீஸ் அனுப்பியது. டெல்லி சென்ற செந்தில் பாலாஜி இன்று காலை 11 மணிக்கு சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் 11 மணிக்கு தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த விசாரணை மாலை 5:30 மணிக்கு நிறைவடைந்தது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியை மீண்டும் விசாரணைக்கு அழைக்க சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. த்ரிஷா இல்லனா நயன்தாரா, அதிமுக எம்பி சர்ச்சை பேச்சு. சிரிச்சே கவுத்து புட்டாங்க. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் சில வாரங்களுக்கு முன் பேட்டியளித்த போது விஜய் முதலில் த்ரிஷாவை விட்டு வெளியே வரட்டும் என கிண்டல் அடித்தது பெரும் சர்ச்சையானது. த்ரிஷா பொங்கி எழுந்து காட்டமாக அறிக்கை விட்டார். நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்ததால் பிரச்சினை அத்தோடு முடிந்து போனது. இப்போது அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் நயன்தாராவை பற்றி பேசி சர்ச்சையை கிளப்பியுள்ளார். விழுப்புரத்தில் திமுக அரசை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் காரசாரமாக பேசினார்.
உங்க கனவை சொல்லுங்க, நிறைவேற்றுகிறோம் என ஸ்டாலின் அறிக்கை விட்டதை கடுமையாக தாக்கி பேசினார். அப்போது நயன்தாராவை இழுத்து சர்ச்சையை கிளப்பினார். எப்படியெல்லாம் இந்த அரசு ஏமாற்றுகிறது, தினந்தோறும் வசனம், கவிதை சொன்னார். கனவு காணும் அவர் சொல்றாரு, அப்துல் கலாம் கனவு காணும் சொன்னார். இவர் அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்ற. ஆமா, எனக்கு நயன்தாரா போகணும், இவர் கனவு நிறைவேற்றா கேப்பா, நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேப்பா, இவர் கனவு நிறைவேற்றுவாரா? அது எப்ப கேட்கிறாரு? ஆட்சி போயிடுச்சு, ஆட்சி போயிடுச்சு. அப்ப சொல்றாரு, உங்க கனவை சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். 5 வருஷம் என்ன பண்ணாருன்னு தெரியல. 5 வருஷம் என்ன செய்திருந்தாருன்னு தெரியல. 5 வருஷம் என்ன பண்ணாரு? நடக்கிறாரு, ரன்னிங் போறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, பைக் ஓட்டுறாரு, கார் ஓட்டுறாரு. இன்னும் ராக்கெட் தான் ஓட்டல. இப்ப அமிச்சிடலாம், ஒரே வழியா ராக்கெட்ல அமிச்சிடலாம். அதோட திரும்பி வரக்கூடாது. தமிழகத்தில் 7 நாள் மழை, எந்தெந்த மாவட்டங்கள்? வானிலை மையம் முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் கடுமையாக வாட்டி வதைத்து வரும் நிலையில் நேற்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை பெய்தது. அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் வாலிநோக்கம் பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டம் சாந்தி விஜயாபள்ளி பகுதி ஆகியவற்றில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவானது. அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 21, 22ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யும். 23ஆம் தேதி தென் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டீ பிஸ்கட் சாப்பிடும் இடமா பார்லிமெண்ட்? தவறு செய்த ராகுல் மன்னிப்பு கேட்கணும். பார்லிமெண்ட் கூடும் போதெல்லாம் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஏதேனும் ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து அமளியில் ஈடுபடுவது வழக்கமாக உள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கிய போது ஜனாதிபதி உரையின் போதே காங்கிரஸ் எம்பிக்கள் கூச்சல் இட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பிரதமருக்கு எதிராக லோக்சபாவில் அமளி நடந்ததால் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பிரதமர் உரையாற்றாமலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்ததாக லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த எதிர்க்கட்சிகள் அதன் மீது விவாதம் நடத்தாமல் மத்திய கிழக்கு போர் பதற்றம் குறித்து விவாதிக்கும்படி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதற்கு அடுத்த நாள் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம் நடத்தப்பட்டு குரல் வாக்கெடுப்பும் நடந்தது. ஆனால் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியில் முடிந்தது. இதற்கிடையே மத்திய கிழக்கு விவகாரம், நம் நாட்டிற்கு தேவையான கச்சா எண்ணெய் இறக்குமதி, எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தலைமையில் கடந்த 12ஆம் தேதி பார்லிமெண்ட் வாசலில் வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தின. அப்போது பார்லிமெண்ட் நுழைவாயில் படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா செய்த ராகுல் அங்கே அமர்ந்து டீ, பிஸ்கட், பக்கோடா சாப்பிட்டார். ராகுலின் இந்த செயல் குறித்த போட்டோ, வீடியோ ஆதாரங்களை பாரதிய ஜனதா எம்பி நிஷிகாந்த் துபே லோக்சபா சபாநாயகரிடம் சமர்ப்பித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் மிகுந்த பொறுப்புடனும் அக்கறையுடனும் நடக்க வேண்டும். டீ, பக்கோடா சாப்பிட கேன்டீன் உள்ளது. பார்லிமெண்ட் நுழைவாயில் படிக்கட்டுகளில் அமர்ந்து எம்பிக்கள் சாப்பிடக்கூடாது என ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். இந்நிலையில் ராகுலின் இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓய்வு பெற்ற மத்திய அரசு அதிகாரிகள் 84 பேர், முன்னாள் ராணுவத்தினர் 116 பேர், வக்கீல்கள் அவருக்கு கடிதம் எழுதியுள்ளனர்.
ஜம்மு காஷ்மீர் முன்னாள் டிஜிபி வைத் தலைமையிலான இந்த குழுவினர் எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது: லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவருக்கென பொறுப்பு உள்ளது. அவர் மிகுந்த அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஆவேசமாக பேசுவதும் அமளியில் ஈடுபடுவதும் கூடாது. பார்லிமெண்ட் படிக்கட்டுகளில் அமர்ந்து அவர் டீ பிஸ்கட் சாப்பிட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர் செய்தது மிகப்பெரிய தவறு. சபையில் பேசும்போது நாகரிகமாகவும் அமைதியான முறையிலும் நடக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவரின் உரையை நாட்டு மக்கள் உன்னிப்பாக கேட்கின்றனர். மக்கள் சார்பில் அவர் கருத்துக்கள் இருக்க வேண்டும். அதை விடுத்து இதுபோல் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்ளக்கூடாது. பார்லிமெண்டின் கௌரவத்தை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொண்ட ராகுல் தன் செயலுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். மார்ச் 12ஆம் தேதி எதிர்க்கட்சிகளின் ஆர்ப்பாட்டத்தின் போது அவர் பார்லிமெண்ட் படிக்கட்டுகளில் அமர்ந்து டீ குடித்ததை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. இதற்காக அவர் வருத்தம் தெரிவித்தே ஆக வேண்டும் என அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் கிழித்த கோட்டை தாண்டி வந்த 47,000 மெட்ரிக் டன் எல்பிஜி. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளின் தாக்குதல் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கச்சா எண்ணெய் ஏற்றிச் செல்லும் டேங்கர் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் அந்த வழியாக கப்பல் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷியுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். இந்தியாவின் ஷிவாலிக் மற்றும் நந்தா தேவி என்ற எல்பிஜி டேங்கர் கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் அதிகாரிகள் அனுமதி வழங்கியிருந்தனர். அவற்றில் ஷிவாலிக் எல்பிஜி டேங்கர் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்திற்கு மார்ச் 16ஆம் தேதி வந்தது. தற்போது மற்றொரு இந்திய கப்பல் நந்தா தேவி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வதினார் துறைமுகத்தை வந்தடைந்தது. இதுகுறித்து நந்தா தேவி கப்பலின் தலைமை அதிகாரிகள் கூறியதாவது: ஹார்முஸ் ஜலசந்தியை கடப்பதற்கு தேவையான உதவிகளை இந்தியா மற்றும் ஈரான் கடற்படைகள் வழங்கிய நிலையில் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகமும் இந்திய கப்பல் கழகமும் இந்த முயற்சியை மேற்கொண்டது. மேற்காசியாவில் நிலவும் மோதலால் உலகளாவிய நெருக்கடி ஏற்பட்டுள்ள இக்காலத்தில் 47,000 மெட்ரிக் டன் எல்பிஜி இந்தியாவிற்கு உதவும். ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட அனைவருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். தற்போது நந்தா தேவி கப்பல் குஜராத்தின் காண்ட்லாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அங்கு அது 46,000 மெட்ரிக் டன் அளவிலான எல்பிஜியை விநியோகிக்க உள்ளது. இது உலகளாவிய எல்பிஜி நெருக்கடிக்கு உதவும். எதிர்காலத்திலும் நாங்கள் தொடர்ந்து எல்பிஜியை விநியோகிப்போம் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.